ஹை மக்களே, இன்றைக்கி பார்க்க போகிறது வீட் ஸ்பெகட்டி ஸ்டிர் வெஜ்ஜஸ் ஹரியாலி பன்னீர் டிக்கா வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். 2 கேரட் எடுத்திருக்கேன், நீலவாக்கில் அரிஞ்சுக்குங்க. 6 பீன்ஸ் இதே மாதிரி நீலவாக்கில் அரிஞ்சு வச்சுக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நீலவாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது தண்ணியில் போட்டிருக்கேன். இது கொஞ்ச நேரம் தண்ணியில் இருந்ததுக்கப்புறமா நம்ம டைரக்ட் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஸ்டீம் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போது கேரட் பீன்ஸு இது ரெண்டும் 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. உங்களுக்கு க்ரன்ச்சியாக வேணும்னா நீங்கள் அப்படியே ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கலாம். சாஃப்டாக வேணுங்கிறனால சேர்த்திருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கி வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், பீன்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு, கேரட்டும் வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். உருளைக்கிழங்கு மட்டும் காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம காய்கறிகளை வதக்கிக்கலாம். அதுக்கு அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே பூண்டு ஒரு 4 நறுக்கி இது சேர்த்திக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா கேரட் பீன்ஸை சேர்த்திக்கலாம். அது 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்குங்க. உங்களுக்கு பச்சையாக போடுறீங்க வேக வைக்காமல் அப்படின்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கங்க. இப்போ 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்திக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன். மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இல்லைன்னா ஆரிக்கணும், இதில் எது வேணாலும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து இதை நல்லா ஒரு டாஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 30 செகண்ட் டாஸ் பண்ணால் போதுங்க. இப்போ 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு கருப்பெல் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொரிச்சுக்கலாம். பொரிச்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் பாதி மட்டும் இதில் சேர்த்திக்கலாம். மீதி நூடுல்ஸுக்கும் கடைசியாக சர்வ் பண்ணும்போது சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு போது டாஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ஸ்டிர் வெஜ்ஜஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் ஒரு பாக்ஸில் போட்டிருக்கேன். நல்லா தண்ணியில் உணர்ந்ததுக்கப்புறம் ட்ரையான பொட்டேட்டோஸை இதுக்குள்ளே போட்டு மூடி போட்டு நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா அந்த மாவு பூரா அந்த உருளைக்கிழங்குல ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இப்போ இந்த மாவு எக்ஸ்ட்ராவாலாம் இருந்ததுன்னா டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு தடவை பொரிச்சு எடுத்தாவே போதும், ஏன்னா நம்ம ஏற்கனவே ஸ்டீம் பண்ணி இருக்கிறதுனால. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா மேக்ஸிமம் 1 hour வரைக்கும் தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பெப்பர் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சாட் மசாலா 1/2 டீஸ்பூன். சால்ட்டு தேவையான அளவுக்கு. மூடி போட்டு அதே மாதிரி குலுக்கி விட்டிங்க அந்த மசாலா பூரா அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் ஒட்டி வந்துடும். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் சர்வ் பண்ணுற டைமில் நீங்கள் பொரிச்சு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒன்று எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போது ஸ்பெகட்டி எடுத்திருக்கேன். நான் வீட் பாஸ்தா ஸ்பெகட்டி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நூடுல்ஸ் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் ஹாஃப் போர்ஷன் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இந்தளவுக்கு தின்னாக இருக்கிற ஸ்பெகட்டியை எடுத்துக்கங்க. இது வேக வைக்கிறதுக்கு அகலமான பாத்திரத்தில் 2 லிட்டர் தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்பெகட்டியை உள்ளே சேர்த்திக்கலாம். எனக்கு இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சிலது பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷத்துலேயே வெந்துடும். நீங்கள் இது எவ்வளோ நேரம் வேகணும்னு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வாயில் எடுத்து போட்டிங்கன்னா க்ரன்ச்சியாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கங்க. ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க. அவ்வளோதான், நான் இதை எடுத்துடுறேன். இப்போது குளுந்தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெயின் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நான் தாய்வானில் வாங்கின சில்லி ஆயில் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நார்மல் சில்லி ஆயில் தான் வாங்கிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பயிறு வகைகள்லாம் போட்டு செஞ்சு வச்சுருக்காங்க. இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலனா காஷ்மீரி மிளகாய் ஒரு 5 சுடுதண்ணியில் ஊற வச்சு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. இப்போ பேனில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு ஒரு 4 பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்தி அதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது வதக்கி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஆயிலை சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம்.
இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்க்கு அப்புறம் நாம் வடிகட்டி வச்சுருக்கிற ஸ்பெகட்டியை உள்ளே சேர்த்திக்கலாம். நீங்கள் நார்மல் மேகியில் கூட நீங்கள் இது செஞ்சு சாப்பிட்லாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நான் வேக வைக்கும்போது உப்பு பத்தாமதுனால உப்பு சேர்த்துறேன். நல்லா காரமாக வேணுங்கிறங்க இன்னும் 2 டீஸ்பூன் சில்லி ஆயில் கூட சேர்த்திக்கலாம். அதில் இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். மீதி இருக்கிற கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு இந்த ரெண்டையும் மேலே அப்படியே தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, இந்த வீட் ஸ்பெகட்டியும் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா டாஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ பேனில் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பேஸ்ட்டில் ஊற வச்சுருக்கிற பன்னீர் எடுத்து ஒன்றா வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஹரியாலி பன்னீர் டிக்கா ரெசிபி ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். இது கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பன்னீர் டிக்காவாக இருக்கும். அடுத்தது ஒரு பெரிய குடமிளகாய் மேலே இருக்கிற டாப் போர்ஷன் மட்டும் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதைகளெல்லாம் எடுத்துட்டு எண்ணெய் தடவி வச்சுருங்க. இதை ரோஸ்ட் பண்ணுறோம். ஒரு க்ரில்லில் வச்சு ஓப்பன் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்காகனா, இது நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணும்போது வெஜ்ஜீஸ் வதக்கி வச்சுருக்குறோம்ல அது உள்ளே வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ பன்னீர் ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். உள்பக்கம் வெளிப்பக்கம்னு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குங்க. அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு போதும். இப்போ பன்னீர் டிக்காவும் ஓரளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். நூடுல்ஸ் வச்சுக்கலாம். அந்த கேப்சிகமுக்குள்ளே கேரட் பீன்ஸை வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சு பன்னீர் டிக்கா வச்சுக்கலாம். பன்னீர் டிக்காவுக்கு தயாரித்து அந்த சட்னியை வச்சிடலாம். டொமேட்டோ சாஸையும் வச்சிடலாம். மேலே அப்படியே வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளுவை அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக சில்லி சாஸ் அந்த நூடுல்ஸ் மேலே ட்ரிசில் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வீட் ஸ்பெகட்டி ஸ்டிர் வெஜ்ஜீஸ் ஹரியாலி பன்னீர் டிக்கா வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.